ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற சிலபஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா. முத்து வந்து ஒரு கார்கிட்ட நின்று பார்த்துட்ருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டுருப்பாங்க. ஒரு காய்கறி வாங்குற மாதிரி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். முத்து, இதெல்லாம் தேவையா, ஒழுங்காக இருக்கணும், காய்கறி வந்து எப்பவும் பார்த்து வாங்குற மாதிரி மனுஷங்களும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி, இப்போ என்னடா உனக்கு, நான் எதாவது ஒன்று பண்ணேன், நான் எதுக்கு வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. நான் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் பார்த்து பேசணும், பார்த்தீங்களா சட்டையை கழட்டி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பண்ணது நீ தானே, எனக்கு நல்லா தெரியும், நான் ப்ரூஃபோடு வந்து உன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரா என்ன கிளம்பு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பெருசாக சண்டை வந்துடுது. அதுக்கப்புறமா சட்டையை பிடிச்சி விட்டுட்டு வந்து முத்துவை வெளியே விடுறாங்க. இது தள்ளி போங்கன்னு சொல்லி தள்ளி விடும்போது பேக்கெட்டில் கைப்பட்டு கிழிஞ்சிடும் பேக்கெட்டு. இத்தனை பேர் இருக்கும்போது நீ பேக்கெட்டை கிழிச்சிட்டல, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு கோவம் அதிகமாகிடுது. ஃபைட் இன்னும் ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் வந்து சீதா வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திருப்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேக்கெட்டை வந்து மறைச்சிட்டு, நீ இப்போ என்ன கை வச்சிட்டல, இதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ பாரு என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க அண்ணாமலை, முத்து எல்லோரும். இட்லி வடகறி செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொரு இட்லி வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இவருக்கே இவ்வளோ இட்லி இவ்வளோ இட்லி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. சாப்பிட்றது கூட ஏன் இப்படி வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அது ஒரு பாசம்டா, சின்ன வயசில் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, வயசாகிடுச்சுன்னா அதிகமாக சாப்பிடாத, அப்படி செரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ வயசானாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிகிட்ருப்பாங்க. சரி நான் இப்போ எனக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூட, நான் குண்டாயிட்டேன், நான் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுதான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி நான் பிளாக் காஃபி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. கிச்சன் போயிட்டு பிளாக் காஃபி அப்படியே வடகறி வாசனை வந்தோடனே கிண்ணம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க அப்படியே. அப்போ வந்து மனோஜ் கை கழுவலான்ட்டு வருவாங்க. மனோஜ் கை கழுவலாம் வரும்போது, என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வெளியே சொல்லாதடா, உள்ளே வந்தோடனே வடகறி வாசனை அப்படி அடிக்குதுடா, நான் என்னென்ன பண்ணுவேன், அதனால நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டா, நீ வெளியே போய் சொல்லாத, உன் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிம்மா, என்னுடைய கடைக்கு ஃபிட்னஸ் ஆள் ஒருத்தவங்க வந்தாங்க, நான் அவங்க நம்பர் தரேன், அவங்ககிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் விஜயாவா அப்படின்னு கூப்பிட்டு கை கழுவிட்டு குடுன்னு ஓடி போவாங்க. இன்னும் காஃபி நீ குடிக்கலையா அப்படின்னு சொல்லி, இப்போ தான் தண்ணி வச்சுக்கோ கொதிக்குது, சரி நான் கிளம்புறேன், பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சரி வரியா நீயும், அங்கே தான் கிறிஷ் படிக்கிறான், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் கூப்பிட்றாங்க, வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. இங்கே தான் நம்ம புத்திசாலித்தனமான நம்ம ரோகிணியோட பார்க்கணும், இவ்வளோ மூளை இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல, நீங்களே எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இல்லைப்பா நான் வெளியே நிற்கிறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம கிறிஷ் பாட்டியும் வருவாங்க. அதுக்கப்புறம் முத்து குடுகுன்னு ஓடி போயிட்டு பேசுவாள். அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இங்கே வாங்க, சரி கிருஷ்ணி இப்போது அங்கே மிஸ்ஸை கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சரிப்பா எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி நீ இப்படி ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்ருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, என்ன நம்ம கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ரோஹிணி விக்குலாம் வச்சுருப்பாங்க. விக்குலாம் வச்சுட்டு கண்ணாடி போடுவாங்க, மாஸ்க் போடுவாங்க, ஃபேஸே ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு. சரி இப்படி நீ சரி ஃபேஸ் தான் தெரியாது, உன்னோட வாய்ஸ் தெரியும்ல, அதை வச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்களா உங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொன்னோன்னே, அதுக்கு தான் நீ இருக்கே, இப்போ நான் லேப்டாப் ஆன் பண்ணுவேன், நான் வாயே திறக்க மாட்டேன், அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நீ தான் பதில் சொல்ல போகிறேன், நான் முகம் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஒரு கிரிமினல் மைண்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவே சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணுறது, என் நிலம அந்த மாதிரி இருக்குது, நீ பேசுகிறதா கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்தோடனே அவங்களும் வருவாங்க. வாங்க, என்னங்க ஐயா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் இங்கே தான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க உங்கள் அம்மா வருவோம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஃபுல்லாக மாஸ்க் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்புறம் மிஸ்லாம் கேட்பாங்க, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, இங்கே கிளைமேட் சரியில்லை, அதனால் இப்படி தான் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து உத்து பார்ப்பாங்க, ஏதாவது முகம் தெரியுதா என்ன இதுன்னு, வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் வாயே திறக்க மாட்டாங்களா, வித்யா தானே பேசுவாங்க, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. உத்து பார்ப்பாங்க ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நம்ம ரோகிணி கிரிமினலான வேலையெல்லாம் பார்க்குறாங்க நீங்களும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு இன்னும் வரும். தேங்க்யூ, பாய்.